அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். சார், ஹெப்படைட்டிஸ் சி அப்படின்னு ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு. இது எப்படி சார் பரவும்? இல்ல யார்ட்ட இருந்து வரும்? இந்த மாதிரியான தகவல்கள் எங்கேயுமே இது வந்து எல்லாமே ஒன்லி வந்து செக்ஷுவல் கான்டாக்ட். எங்க பார்த்தாலுமே இந்த மாதிரியான ஒரு ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் எடுக்க போனாலே இந்த மாதிரி தான் எங்கள வந்து ட்ரீட் பண்றாங்க சார் அப்படின்னு நெறைய பேர் சொல்லுவாங்க. இவங்களுக்கான ஒரு விழிப்புணர்வு செய்தி தான் இந்த வீடியோல நான் பகிர வரேங்க. பொதுவா இந்த ஹெப்படைட்டிஸ் சி ஆகட்டும், பி ஆகட்டும் மேக்ஸிமம் இது பிளட் பார்ன் இன்ஃபெக்ஷன்ஸ்ல நமக்கு பிளட் பார்ன் ரிலேட்டடா நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகக்கூடியது ஒண்ணுங்க. பொதுவா நம்ம காமனா பிராக்டிஸ்ல நாங்க ரெகுலரா இந்த மாதிரி பார்க்குறப்போ பேஷண்ட்ஸ் எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னா, ஒண்ணு அவங்களுக்கு மேஜரா செக்ஷுவல் கான்டாக்ட்ட ஒரு ஃபர்ஸ்ட் இதா சொன்னாலும், அதுக்கு அடுத்ததாக ஷேவிங் பிளேட்ஸ் பார்பர் ஷாப்ஸ்ல ஷேவிங் பிளேட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுல வரக்கூடிய கண்டாமினேஷன்ஸோ அல்லது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து ஒரு ரூம்ல தங்கி இருக்கிறாங்க. அந்த தங்கி இருக்கிற ரூம்ல பார்த்தீங்கன்னா, ஷேவிங் பிளேட்ஸோ அல்லது ட்ரிம்மர்ஸோ அதுல ப்ளீட் ஆயிருக்கும். திரும்ப அடுத்தடுத்து மாற்றி மாற்றி ட்ரிம் பண்றதோ அல்ல ஹேர் ட்ரிம் பண்ணிக்கிறதோ இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் வந்து இருக்கிறவங்க அப்படி ட்ரிம் பண்ணும்போது மியூக்கோசல் டேமேஜ் ஆகும். ஸோ செல் டேமேஜ் ஆகும்போது அதில் ப்ளீடிங் ஆகும். அதை அப்படியே லைட்டாக அது ஏன்னா நம்ம ட்ரிம் பண்ணும்போது அந்த மாதிரியான விஷயங்களை பெரிதாக பார்த்து பண்ணக்கூடிய பழக்க வழக்கங்கள்லாம் நமக்கு கிடையாது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ரீசனாக நம்ம வந்து பார்க்கறது இல்லை. நிறைய சமயத்தில் இந்த வாட்டர் கண்டமினேஷன் ஒரு வாஷ்டு கப்ஸோ அன்வாஷ்டு டம்ளர்ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லையும் அதாவது காமனாக நம்ம ஒரு பப்ளிக் பிளேசஸில் வந்து பார்த்தீங்கன்னா சரியா இது வந்து இது பண்ணல ஒரு வைரல் ரொம்ப அதிகமாக இருக்குது. சிலவேள மேக்ஸிமம் பரவுறது இல்லைனாலும் வைரல் லோட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிற கேசஸ் யார் என்னன்னு தெரியாது. இது மட்டும் இல்லாமல் வேற என்ன டைப் ஆஃப் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது ஒரு ஜென்ரலான ஒரு ப்ரிவென்டிவ் ஃபேக்டர்ஸ். ஸோ இன்னொரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக டேட்டோ அப்படின்ற விஷயத்தை அதிகமாக பண்ணுவாங்க. அந்த டேட்டோ விஷயம் அதிகமாக பண்ணுறதுனால யாருமே ப்ராப்பராக ஸ்டெர்லைஸ்டாக உங்களுக்கு டேட்டோ போடுற சமயத்தில் அதை அந்த நீடில்ஸை ப்ராப்பரான ஸ்டெர்லைஸ்டு மெத்தடில் நீடில் பண்ணணும். அல்லது அங்கே மேலே உள்ள ஹேண்டில்ஸை வந்து ப்ராப்பராக வந்து அதை ஹேண்டில் பண்ணணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருமே ஸ்டெர்லைஸ் பண்ணுறது இல்லை. எங்கேயோ ஒரு திருவிழா நடக்கும். அந்த திருவிழாவில் ஒரு கேபின் போட்டு உங்களுக்கு வந்து இன்ஜெக்ஷன் போடுறது நீடில் வச்சு உங்களுக்கு இது பண்ணக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது. இன்னும் நிறையா சமயத்தில் பார்த்தீங்கன்னா இயர்லியர் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி 20 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நம்ம ஒரு காய்ச்சலோ ஒரு ஏதாவது ஜுரம் அடிக்குது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு ஜிஹெச்சுக்கு போகிறப்ப அங்கே நார்மலான இன்ஜெக்ஷன்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அந்த இன்ஜெக்ஷனை ஹாட் வாட்டரில் போட்டு வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ப்ராப்பரான ஸ்டெர்லைஸ்டு மெத்தட் கிடையாது. ஸோ அன்னைக்குள்ள காலங்களில் உள்ள விஷயங்கள்னால கூட இன்னைக்கு அது உங்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்கலாம். அன்னைக்கு இருந்திருக்கும், இன்னைக்கு வரைக்கும் சிம்டம்ஸ் தெரிஞ்சிருக்காது. இப்போ திடீராக ஹெப்படைட்டிஸ் பி வைரஸோ அல்லது HCV வைரஸோ தெரியறதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகங்க. ஸோ ஒரு கிரானிக் ஸ்டேஜில் கூட நம்ம வந்து தெரியறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நிறைய சமயத்தில் இது வந்துருச்சுனாலே ரொம்ப ஒரு 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 தீண்டத்தகாத மாதிரி பார்க்கக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் தயவு செய்து வேண்டாம். அதை வந்து ஒரு மருத்துவராக நான் பார்க்குறப்ப அது வேறு மனசங்கடமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடையாதுங்க. அவர்களும் ஒரு நார்மலான சக மனிதர்கள் தான். அவங்களையும் ப்ராப்பராக நம்ம ட்ரீட் பண்ணணும். அவங்களையும் இப்போ ஒரு சில பேஷண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, சார் நான் லேப் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு HbS கொண்டு போய் டெஸ்ட் கொடுக்குறேன் சார், அவ்வளோ பயப்படுறாங்க சார். எதுக்கு பயப்படுறீங்க? லேப் டெக்னீஷியன்ஸ் லேப்ல சம்மந்தமான நம்மளுடைய ஃபேமிலி டாக்டர்ஸ்க்கு கீழே இருக்கக்கூடிய சப் ஃபேமிலி தான் நீங்கள் எல்லாமே. நீங்கள் எதுக்கு பயப்படணும்? ஒரு ப்ராப்பராக ஒரு ப்ரிகாஷனரி மெத்தட் க்ளவுஸ் போடுங்க, ப்ராப்பராக பண்ணுங்க. அந்த டிசீஸ் பேஷண்ட்டுக்கு ஒரு பிளட் எடுக்கிறதுக்குள்ளே நீங்கள் வந்து அவ்வளோ பயப்பட்டு நீங்கள் பயப்படுறது கூட உங்களோட பார்ட் ஆஃப் இருக்கலாம். பட் உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸையும் உங்களோட வார்த்தைகளோ அல்லது உங்களோட அந்த ஜாடைகளோ அவங்கள மனப்படுத்தப்பட வைக்கிறது அப்படின்னு நிறைய நபர்கள் வந்து பேசுறப்ப சொல்றாங்க. உண்மையிலே அது எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. நம்மளுடைய ஹெல்த் கேர் சொசைட்டி அப்படின்றது இந்த மாதிரியான ஒரு பார்வையில போயிட்டு இருக்கு அப்படின்றது. தயவு செய்து அந்த மாதிரி போகாதீங்க. பேஷண்ட் சைடில் ஒரு விழிப்புணர்வு சொல்றேன். அந்த மாதிரி சொல்றாங்க, அந்த மாதிரி ஆக்டிவிட்டி பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு சரியான புரிதல் இல்லை அப்படின்றதான் நீங்க நினைச்சுக்கணும். ஏன்னா நிறைய அவங்களுக்கு வந்து ஜென்ரலா இது ஒரு கொடிய நோய் தான் சொல்லி வச்சிருப்பாங்களே ஒழிய அடுத்த கட்டமான விழிப்புணர்வு அடுத்த கட்டமான சம்பந்தமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பெரிதா தெரியறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இதெல்லாம் விழிப்புணர்வு செய்யணும். 2030 WHO இந்த வைரல் ஹெப்படைட்டிஸ்ன்ற சார்ந்த விஷயத்தை கம்ப்ளீட்டா எலிமினேட் பண்ண போறேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாலும் இது இன்னும் விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸ் ரிலேட்டடா நிறைய இன்னும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற விழிப்புணர்வையும் நம்ம சேனல் மூலியமா தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ கூடவே இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தாலும் இன்னும் நிறைய சமயத்தில் டாக்டர்ஸ் நர்சஸோ நீடில் பேஷண்ட் வந்து ஹெப்படைட்டிஸ் சிஓ அல்லது பிஓ இருந்திருக்கும். அவங்க நீடில் நம்ம எடுக்கிறப்போ கலண்டு நேராக கையில் குத்திருக்கும். இதில் போடுறப்போ அல்லது கீழே விழுந்திருக்கலாம். அல்லது அவங்களோட ஏதாவது ட்ரெஸ்ஸிங் பண்ணுறப்போ ஏதாவது உங்களோட க்ளவுஸ் கிளியர் ஆகி அதனால ஒரு கண்டமினேஷன் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க. தயவு செய்து ஒன்லி செக்ஷுவல் கான்டாக்ட் மட்டும் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்கணும் அப்படின்ற விஷயத்தையும் தெரிவித்துக் கொள்ளணும். ஸோ இந்த சமயத்தில் இன்னும் அடிஷ்னலாக நிறைய சமயத்தில் ட்ரக் யூசேஜ் நிறைய வந்து போதைப் பொருட்கள் இந்த மாதிரி தேவையில்லாத இன்ஜெக்ஷன்ஸ் பண்ணிக்கிறது, ஒரு இன்ஜெக்ஷனை 3 டைம் 4 டைம் பயன்படுத்துறது,
நீங்கள் வச்சுட்டு போயிருப்பீங்க. உன் ஃப்ரெண்டு இந்த மறுபடியும் வந்து அவனும் ஒரு இன்ஜெக்ஷனை வந்து அதே இதை எடுத்து இன்ஜெக்ஷன்லாம் ஏற்றிருப்போம். இதெல்லாம் ரிஸ்க் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கிறதுனால அதிகமாக டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதெல்லாம் விழிப்புணர்வோட நம்ம இருக்க வேண்டிய சுச்சுவேஷன்ஸ். ஸோ இன்னும் ஒரு சில விஷயங்கள் யாரு கூட நம்ம கான்டாக்ட் பாப்புலேஷன் குரூப் எந்தெந்த மாதிரி பாப்புலேஷன் குரூப் வந்து நமக்கு இந்த மாதிரி டிசீஸை வந்து தர்றதுக்கு, ஏன்னா எல்லாமே செக்ஷுவல் கான்டாக்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தில் ஒரு சின்ன சின்ன விழிப்புணர்வு தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது ஒரு மேல் அண்ட் ஃபீமேல் நீங்கள் கான்டாக்ட் ஒரு இயற்கை இருக்கிறப்போ, ஐ மீன் ஜென்ரலாக வருஷத்துக்கு 1% கீழே தான் அவங்க HCVக்கான டிரான்ஸ்மிஷனுக்கு பாசிட்டிவாக இருக்குது. இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா வருஷத்துக்கு 0.07% தான் அந்த நோய் தொற்று வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா நிறைய பேருக்கு அது இருக்காது, இருக்கவும் செய்யும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இன்னும் கால்குலேட்டிவாக சொல்லணும் அப்படின்னா 1,900,000 நபர்களில் ஒரு நபருக்கு தான் HCVன்றது இந்த மாதிரியான செக்ஷுவல் கான்டாக்ட் மூலிமா வருதுங்க. ஸோ அதனால் தயவு செய்து இந்த மித்தை தயவு செய்து ஒதுக்கணும். இன்னொன்று, ஆணோ பெண்ணோ ஒரே நபர்கள் அதே நபர்களோட ஹஸ்பண்ட் ஒய்ஃபோடயே இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த மாதிரி 1,90,000லேருந்து ஒரு நபருக்கு வரும். இதே மல்டிபிள் பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு தான் இந்த ரிஸ்க் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ரிப்பீட்டட் கான்டாக்ட் இருக்குது. ஸோ அவங்களும் எத்தனை கான்டாக்ட் இருக்குன்னு தெரியாது. ஸோ இது ஒரு மேஜரான ஒரு ரீசன். அடுத்தது மென் டு மென் கனெக்ஷன்ஸ் இருக்கக்கூடியது. அவங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் HIV நெகட்டிவாக இருந்தாலும் பட் அவங்களுக்கு இம்யூனோ காம்ப்ரமைஸ்டாக இருப்பாங்க. இம்யூனிட்டி ரொம்ப லோ லெவலில் இருக்கும். ஐ மீன் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸோ இந்த மாதிரி மல்டிபிள்ஸ் இது இருக்கிறப்ப. ஸோ அதனால் இன்ஃபெக்ஷன் C வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அவங்க குரூப் ஆஃப் கான்டாக்டில் மென் டு மென் கான்டாக்டில் இருப்பாங்க. இதே மென் டு மென் கான்டாக்ட் வித் HIV இன்ஃபெக்ஷன்ஸோட இருக்கக்கூடிய கேசஸ் இருக்குது. மென் டு உமனோட இருக்கக்கூடிய கேசஸும் HIVயோட பாசிட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக C இன்ஃபெக்ஷன் ஹெப்படைட்டிஸ் C வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஹெப்படைட்டிஸ் C இருக்கிறதுனால HIV வந்துருமான்னு கேட்டால் அப்படி வராது. HIV வித் இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன்ஸோட இருக்கிறவங்களுக்கு C வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மல்டிபிள் பார்ட்னர்ஸ் கனெக்ஷன்ஸ் வந்து இருக்குன்ற ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால, அதுவும் பொதுவாக இம்யூனிட்டி கொஞ்சம் குறைவாக இருக்கும். இம்யூனோ காம்ப்ரமைஸாக இருக்கிறப்ப இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். இன்னொன்று, பொதுவாகவே இது எல்லாமே செக்ஷுவல் ஒர்க்கர்ஸ்க்கோ அல்லது இது மாதிரி இல்லீகல் கான்டாக்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு தான் வருமானு கேட்டால் அந்த மாதிரி கிடையாது. இன்னும் நிறைய ரீசன்ஸை முன்னாடியே நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். இதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீஇன்ஃபெக்ஷன்ஸ். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபெக்ஷன்ஸ் வருது. இந்த இன்ஃபெக்ஷன்ஸை வந்து நம்ம பொதுவாக ஜென்ரலாக வந்து யாருக்கு ரொம்ப அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதிகம்னு பார்த்தோன்னா HIV இன்ஃபெக்ஷன் இருந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வேறு ஏதாவது இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகங்க. அன்ப்ரொடெக்டடாக இன்டர்கோர்ஸ் மல்டிபிள் பார்ட்னர்ஸ்கிட்ட இருக்கிறப்போ இது வந்து வர்றதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ப்ராப்பராக உங்களோட அந்த சேஃப்டி பேரியர் ப்ரிகாஷன்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ரெக்ரியேஷனல் ட்ரக்ஸ்ன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி போதை பழக்கங்களோ இந்த மாதிரி விஷயங்களோ ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கிக்கிறது, அவங்கள்ட்ட வாங்கிக்கிறது, அல்லது வேறு ஏதாவது வாயில் வைக்கக்கூடிய ஏதாவது மருந்துகளோ வேறு ஏதாவது விஷயங்களோ பாக்கு போன்ற விஷயங்களோ அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு வச்சுருப்பாங்க, அதை திரும்ப பயன்படுத்தி இப்படிலாம் ஹேபிட்ஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி பேஷண்ட்ஸே நிறைய பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி வரக்கூடியது. அடுத்து ரெக்கரண்ட்டாக அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பரவறதுக்கு வாய்ப்பும் வந்து அதிகமாக இருக்குங்க. இதே வந்து ஒரு சிலது குரூப் கான்டாக்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இதனாலையும் வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கும். பொதுவாக ஒரு சிலவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மியூக்கோசல் ப்ளீடிங்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். இந்த மியூக்கோசல் ப்ளீடிங் அதாவது ஒரு விஷயத்தில் போயிட்டு இருக்கிறப்போ அங்கே ஒரு ப்ளீடிங் அப்படின்ற ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்னா கட்டாயம் அந்த விஷயத்தை தவிர்க்கணும். இந்த ப்ளீடிங் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றதுக்கு தான் ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ உடனே சரிதான் அதுக்கான டெஸ்ட் செக்கிங்ஸ் எல்லாமே பண்ணிவிட்டு ப்ராப்பரான வேக்சினேஷன் அப்படின்ற விஷயத்தையும் பண்ண வேண்டியது அவசியங்க. ஸோ இந்த விஷயம் அப்படின்றது மேக்ஸிமம் % ஆஃப் இதுன்றது குறைவு தான். பட் இது இல்லாமல் இதை தாண்டியும் வேறு பல ரீசன்கள் இருக்குது அப்படின்றதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து ஒன்றை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி ஒன்றை மட்டுமே வச்சு தயவு செய்து இந்த மாதிரி ஒரு முத்திரை குத்தணும் அப்படின்ற விஷயத்த தயவு செய்து பொதுமக்கள் மத்தியில் அண்டை நபர்களோ உறவினர்களோ அல்லது ரிலேட்டிவ்ஸில் இருக்கக்கூடிய ஏதாவது படித்த நர்சஸோ படித்த ஃபார்மா சம்மந்தமான விஷயங்கள் படித்தவர்களோ தயவு செய்து செய்ய வேண்டாம் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை இந்த வீடியோ மூலிமா தெரிவித்துக் கொள்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது, வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் வேணும் அப்படின்னா என்னோட நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு அப்பாயின்மெண்ட் கேட்டு கன்சல்டேஷன் பே பண்ணிவிட்டு தயவு செய்து நீங்கள் வந்து எதனாலும் கேட்டுக்கொள்ளலாம். வேறு ஏதாவது டிசீஸ் சம்மந்தமாக சந்தேகம் வேணும்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஷேர் பண்ண தயாராக இருக்கேன். அண்ட் மருந்து சார்ந்த விஷயங்கள் ஏதாவது உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா கொரியர் சர்வீஸ் வர முடியாதவங்களுக்கு கொரியர் சர்வீஸ் ஃபெசிலிட்டி வந்து பண்ணுறோம். வித் 0 காஸ்ட் ஃப்ரீலே பண்ணுறோம். தயவு செய்து அந்த ஆப்ஷன்ஸ் ஏதாவது தேவைனாலும் அதையும் பயன்படுத்தி சித்த மருந்துகளை எடுத்து வாழ்வு உயர மனதார வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.